அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷத்தில் ஒரு பிரெட் செய்ய முடியும்னா நம்புவீங்களா? நம்பித்தாங்க ஆகணும். டெலிஷியஸ் குயிக் அண்ட் ஹெல்தி பிரெட். இந்த ரெசிப்பியை ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். இது பிரேக்ஃபாஸ்டாகவோ டின்னராகவோ ஈவினிங் ஸ்நாக்காகவோ இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சாண்ட்விச் செய்தோ கொடுக்கலாம். வாங்க இந்த ஹெல்தியான பிரெட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மைதா, ஆட்டா, ரவை இப்படி எதுவும் தேவையில்லை. பாதாமில் தான் செய்ய போகிறோம். இப்படி 1/4 கப்பு முங்க எடுக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்க்குறேன். அடுத்ததாக 2 முட்டையை உடைச்சி விடுறேன். நான் இதுக்கு சால்ட் சேர்க்காமலே நல்லா தான் இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். எல்லாம் நல்லா கம்பைன் ஆறாப்பில் பார்த்துக்கணும். ஒரு விஸ்க் வச்சோ இல்லை பீட்டர் வச்சோ இல்லை ஃபோக் வச்சோ ஏதாவது வச்சு பண்ணலாம். பட் நல்லா பீட் பண்ணணும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால ஃபோக் வச்சே பண்ணிக்கிடுறேன். இப்போ நல்லா எல்லாமே கம்பைன் ஆகிடுச்சு. இது 6x4 இன்ச் மைக்ரோவேவ் அவன் சேஃப் பேக்கிங் டிஷ். இதில் தான் இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதை பேக் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரெட்டை மைக்ரோவேவ் அவனில் தான் பண்ண போகிறோம். இப்போ அவனில் வச்சுட்டேன். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணி மைக்ரோவேவ் மோடை ப்ரெஸ் பண்ணிக்கணும். 800 வாட்ஸ் காட்டும். இதில் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணிக்கிடணும். பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு ப்ரீ ஹீட் எதுவுமே பண்ண தேவையில்லை. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு அழகாக பேக் ஆகிருக்குன்னு. ஜஸ்ட் 3 நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சு. இதை ஓடிஜியில் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்ல சூடாக இருக்கும். கொஞ்சமாக ஆறுனதும் டீமோல்டு பண்ணி எடுக்கலாம். சைடில் இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிடுங்க. டீமோல்டு பண்ண ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக வந்துட்டுன்னு. எவ்வளவு சாஃப்டான ஹெல்தியான ப்ரெட்டு 3 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. எந்த மாவும் சேர்க்காத குளுட்டன் ஃப்ரீ ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை 2ஆக கட் பண்ணலாம். காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விடணும்னு தலையை பிச்சிக்க வேண்டாம். இந்த ஈஸியான ஹெல்தியான ப்ரெட்டை செய்து கொடுங்க. உங்கள் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு பிசைய வேண்டாம், ஈஸ்ட்டு சேர்க்க வேண்டாம், ஃபர்மெண்டாக வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இதை செய்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 6 இன்ச் ஸ்கொயர் மைக்ரோவேவ் அவன் சேஃப் பேக்கிங் ட்ரேயில் பண்ணினேன். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மைக்ரோவேவ் அவன் அன்பாக்சிங் அண்ட் டெமோ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மைக்ரோவேவ் அவனில் கேக் எப்படி செய்யணும்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். மைக்ரோவேவ் அவன்லேயோ இல்லை ஏர் ஃப்ரையர்லேயோ ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள்.
கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் இந்த வெஜ் சாண்ட்விச் கூட சிக்கன் சூப் வச்சேன். வெயிட் பண்ண பொறுமையே இல்லை. சாப்பிட போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching. Until next time, take care. Bye-bye.